எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்கு கூட ஒரு நியூ எஃப்எஃப் தான். ஸோ எந்த இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஜேகே தான். மச்சான் ஜிம்முனா அடே எப்படா கதவு திறப்பாங்க? என்ன பெத்த தாய் கொல்லமே வந்து கதவு தர. இங்கே உன் புள்ள உளுந்து கிடக்குற நடு ரோட்டில் வந்து கதவு தர தாய் கொல்லமே. வாமா டே ஜிம்முனா மச்சான் கதவை திறக்க சொல்லு மச்சான். ஆண்டி ஆண்டி குட் மார்னிங் ஆண்டி. கதவை திறங்க ஆண்டி. இந்த கதவு கொஞ்சம் திறந்தா நல்லா இருக்கும், திறங்களேன். அங்கிள் வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள். அப்படியே கொஞ்சம் இந்த ஏதோ சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு போகிறோம், கொஞ்சம் கதவை திறங்க அங்கிள். அதுக்குன்னு இப்படி வெளில விட்டு இருக்கீங்களே நியாயமா அங்கிள்? எல்லோரும் பார்க்குறாங்க அங்கிள், கதவை திறங்க. ஜேகே அண்ட் ஜிம்மன் குடிச்சிட்டு வந்து ஒளரிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே டேட் தான். ஏய் பார்வதி, புள்ளி என்னடி வளர்த்தி வச்சுருக்க? அப்போவே சொன்னேன் இதுக்கு செல்லம் கொடுக்காதுன்னு. பொத்தி வளர்த்தல பாரு, இப்போ எப்படி தருதலையாக உருப்பிடாமல் போய் நிற்குது. இதுதான் உருப்பிடாமல் போய் நிற்குதுன்னா அது கூட சுற்றுது, அதுக்கு மேலே 2 தருதலையும் உருப்பிடாமல் போய் நிற்குதுங்க. ஏன்டா இப்படி நடு நைட்டில் குடிச்சிட்டு வந்து ஏமானத்தை வாங்கிட்டு இருக்க? உள்ளவா. ஏய் பார்வதி, ஃபஸ்ட்டு அவனை உள்ளே வர சொல்றி. ஏங்க சும்மா புள்ளைய திட்டாதீங்க, அவன் ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஏய் இப்படி செல்லம் கொடுத்தாண்டி இப்போ இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு உள்ளே வர சொல்லு, என் மானம் போகுது. யோ பெரிய மனுஷா, இவ்வளோ பேச தெரிஞ்ச உனக்கு கதவை ஓப்பன் பண்ணிட்டு பேச தெரியணும்னு தெரியல பத்தியா? சும்மா உள்ளவான்னு சொன்னால் எப்படி வர முடியும்? இந்த கதவு கொஞ்சம் கதவு திறந்துனா நீ என்ன வர சொல்கிறது? நானே வந்து மூட்டு போயிட்டு என் ரூமில் போய் பத்துருவேன். நீ கதவு வரேன். என்னடா ஜிம்மனா சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் தலை, நீ மாசு என் மச்சான் யார்? மாசுக்கெல்லாம் மாசு. நீ பேச மச்சான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆமாம் இவர் பெரிய புடுங்குற வேலை பார்க்குறாரு. இதுக்கு வந்து இவரால் சப்போர்ட் வேறு அடிக்கிறாராம் சப்போர்ட்டு. ஏய் ஃபஸ்ட்டு அவன் உள்ளே வர சொல்கிறீங்க, என் மானம் போகுது. ஜேகே அப்பா சொல்கிறல்ல உள்ளே வா. என்னை பெற்ற தாய் கொல்லமே, உனக்கே நியாயமாக இருக்காது தாய் கொல்லமே. அவர் தான் ஏதோ பேசுகிறாண்ணா, நீயம்மா? இல்லை எனக்கு புரியல, நான் தான் சரகஸ்ட் இருக்கேனா இல்லை நீங்களாம்மா? கதவு திறக்காமல் உள்ளே வான்னா எப்படி வர முடியும்? ஜேகே நல்லா பாருடா, கதவு ஓப்பனில் தான் இருக்குது. ஓ அப்பா வேற முறைச்சி பார்த்துட்ருக்காரு, உள்ளே வாடா. என்ன தாய் கொல்லமே, கதவு ஓப்பனில் இருக்கா? டேய் கண்ணை திறந்து நல்லா பாருடா, ஓப்பனில் தான் இருக்குது. தாய் கொல்லமே, என்ன தாய் கொல்லமே சொல்கிற? கதை ஓப்பனில் இருக்கு, எங்கன்னு தான் தெரிய மாட்டேதா? இரு ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஆமாம் கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறேன் இரு. அட ஆமாம் கதை ஓப்பனில் தான் இருக்கு. டேய் ஜிம்மனா உள்ளே போகலாம், கதை ஓப்பனில் தான் இருக்குடா. கதை ஓப்பனில் இருக்கிறது கூட தெரியாமல் குடிச்சிட்டு வந்திருக்குதுங்க. அவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்குது, தருதலைங்க. எனக்குன்னு வந்து பிள்ளையாக பிறந்திருக்குது பாரு. உன் அண்ணனை பார்த்தியாடா? சுகா எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கான், உன்ன மாதிரியா? ஓவரா பேசாதியா, என்னெல்லாம் எதுவும் கேட்காத. என் லைஃபு நான் வாழ்ந்துப்பேன், உனக்கு என்ன? நீ போ, என் வாழ்க்கை நீ வாழ தெரியும், நீ போ. ஏய் ஃபஸ்ட்டு அவனை கூப்பிட்டு போய் அவன் ரூமில் படுக்க வைடி. இவனை பார்க்க கடுப்பு தான் ஆகுது. எங்கள் பிள்ளை இப்படி திட்டாதீங்க, பாவம் அது குழந்த. நீ கொடுக்குற செல்லத்தில் தான் இவன் இப்படி ஆடிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் உள்ளே படுக்க வைப்போ. ஏங்க என் குழந்தை இப்படி திட்டாதீங்க. ஜேகே நீ வா நம்ம போகலாம். அம்மா மேலே கை போட்டுக்கோ. சுகா வா, தம்பியை கூப்பிட்டு போகலாம் வா. ஆம்மா இதோ வரேம்மா. ஜேகே அம்மா மேலே கை போட்டுக்கோ. ஜேகே பார்த்து பத்திரமா. ஜேகே பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா தான் ஜேகேவை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்க கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஜிம்மன் தான் அப்படியே போதில் கீழே விழறான். ஏ ஜிம்மன் பார்த்து, இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்துருக்கு தருதல்ல. யார் நீ? சுகா நீயா? சுகா நீ தானா? எங்கன்னு தான் அப்படி தெரியுதா? சுகா நான் தான் சுகா தான். சுகா
பார்த்து பார்த்து பொறுமை தூக்கிட்டு போ, பொறுமை பொறுமை. ஏய் வாடா கோழி குஞ்சு, இப்படி ரெக்கா இருக்கிறதால தான் நான் ஓவராக ஆடிட்டுருக்க. வா கட் பண்ணி வர்றேன் வா. ஆ என்ன என்ன ரக என்ன ரக கோழி குஞ்சா? ஆ இன்னைக்கு சைடிஷ்க்கு கோழி தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவே இல்லை. எனக்கு வேணா நீ சமைச்சு தரியா சுகா? சமைச்சு தரியா சுகா? ஆ சமைச்சு தரியா? வாய் மட்டும் அடங்குதா பாரு இதுக்கு. ஏய் கோழி குஞ்சு வாயை மூட்றா, வா கூப்பிட்டு போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிம்மனை தூக்கிட்டு போகிறாரு. ஜிம்மனை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டு மேலே போடுறாரு. ஸோ ஜேகே அண்ட் ஜிம்மன் அப்படியே போதியில் படுத்துட்டு இருக்காங்க பெட்டில். ஜேகே அம்மா தான், குழந்தைங்க வேறு சாப்பிட்டுச்சா இல்லையானே தெரியலையே, இவர் வேறு இப்படி குழந்தைய திட்டிகிட்டே இருப்பார். சார் நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஜேகேவை எழுப்புறாங்க. ஜேகே ஜேகே கொஞ்சமாக சாப்பிட்டு தூங்கு ஜேகே, நீ சாப்பிட்டே இல்லைன்னு கூட தெரில, வெறும் வயிற்றோட படுக்கூடாது ஜேகே, பிடிச்சிருக்க வேறு பிள்ளைக்கு தாங்காது ஜேகே, வா ஜேகே கொஞ்சம் சொல்லு மா. என்னை பற்றி தாய் கொல்லுமே, மேலே இவ்வளோ பாசமாக தாய் கொல்லுமே உன்னைக்கு, இவ்வளோ பாசம் வச்சிருக்கே தாய் கொல்லுமே. லவ்யூம்மா லவ்யூம்மா. சரிடா லவ்யூலாம் அப்புறமா சொல்லிக்கோ. சொல்லு. ஆ ஆ ஆ சமத்து புள்ளடா நீ, சமத்து புள்ள. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உனக்காக தான், உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அம்மா சிக்கன் குழம்பு வச்சேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அம்மா உனக்கு என்னம்மா, நீ செமையாக சமைப்பம்மா, என்னை பார்த்து தாய் குலத்தோட சமையல் அப்படி இருக்கும். நீ நல்லா சமைப்பம்மா, டேஸ்ட்டாக இருக்குமா. ஆ ஆ நான் சாப்பிடுவேம்மா, நீ விட்டு. ஆ ஆ சமத்து புள்ளடா, சமத்து புள்ள. குட் பாய், என் சமத்து புள்ளடா நீ, என் குழந்தடா நீ, புஜ்ஜுக்கு குட்டிடா நீ. சரி தாய் கொல்லமே, கொஞ்சம் இதெல்லாம் போதும். எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு தாய் கொல்லமே, நான் அங்கேயே நிறைய சாப்பிட்டேன். இப்போ வேறு நீ ஃபீட் பண்ணுறியா? ஸோ வேணாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன் கையால் சாப்பிட்டேன். என்னை சாப்பிட்டதும் வயிறு ஃபுல்லாச்சு தாய் கொல்லமே, நான் அப்படியே தூங்குறேன், என்னை விடையா. ஜோ என் குழந்தடா நீ, எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறானே, என் தங்க கிளி, அம்மாவோட செல்ல குஞ்சு. அம்மா இப்படிலாம் பேசாதம்மா, இப்படிலாம் கொஞ்சாத, குழந்த மாதிரி நினச்சி இப்படிலாம் கொஞ்சாதம்மா, எல்லாம் கிரிஞ்சாக இருக்கு. டேய் என் குழந்த வயசானாலும் என் குழந்த தான், என் குழந்தைய நான் கொஞ்சுறேன், நீ கம்மனரு, என் குழந்தைய நான் கொஞ்சுறேன். என் அழகுடா இது, என் அழகு கிளிடா இது, அழகு கிளி எப்படி இருக்கா நீ, க்யூட்டா அழகுடா நீ, அழகு கிளிடா நீ. அம்மா போதும்மா, இன்றைக்கி வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீ கொஞ்சம் அம்மா மண்டி காட்டு, மடியிலே பத்துக்கிறேம்மா. இன்றைக்கி ஸ்டோரி சொல்லு, நான் கேட்டு தூங்குறேம்மா. இன்றைக்கி ஸ்டோரி சொல்லுமா, நான் மடிக்காட்டு. இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குமா, மடியில் படுத்தாதான் நான் அப்படியே தூங்குறேன். இன்றைக்கி நீ ஸ்டோரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. ஜேகே தான், ஜேகேவோட அம்மா மடியில். இங்கே சுகா தான் ஜிம்மனுக்கு, ஏய் கோழி குஞ்சு சாப்பிடு ஆத்தோர. சுகா சுகா எதுக்கு எனக்கு ஃபீட்லாம் பண்ணுற, எனக்கு ஃபீட்லாம் பண்ணாத விடு, நான் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ஃபீட் பண்ணாத விடு. ஏய் கோழி குஞ்சு வாயை மூடிட்டு வாயை தோற. என்ன சுகா பேசுகிற நீ, வாயை மூடுன்னு சொல்கிற, வாயை தோறன்னு சொல்கிற, என்ன தான் பண்ணுறது, நான் குடிச்சிருக்கேனா நீ குடிச்சிருக்கியா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வாயை தோற. சுகா கோபப்படாத சுகா, ஒன்று சொல்லிட்டா, நீ இப்படி கோபப்பட்டாலும் அழகா இருக்க. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, தோற. சுகா நல்லா இருக்கு சுகா. யார் வச்சு குழம்பு, ஆண்டி வச்சாங்களா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும், எங்கள் அம்மா சமைச்சா நல்லா தான் இருக்கும், முட்டை சாப்பிடு. சரி சுகா கோபப்படாத, சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. சரி சுகா நீ சாப்பிட்டியா சுகா?
நான்லாம் சாப்பிட்டேன். மூடிட்டு நீ சாப்பிடு. சரி. சும்மா சும்மாலாம் கோவப்படாத சுகா. எது இப்படி சும்மா சும்மா கோவப்பட்டுருக்க? சரி நான் சாப்பிட்றேன். ஆ ஆ ம் 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 ஆ சுகா, இன்னைக்கு வயிறு ஃபுல்லாச்சு. நான் தூங்குறேன் சுகா. எனக்கு தூக்கம் வந்துச்சு. குட் குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஆன்ட்டி. குட் மார்னிங் சுகா. குட் மார்னிங். குட் நைட்டா குட் மார்னிங்கா சொல்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்துருக்குது. இந்த கோழி குஞ்சு இருக்குது என்கிட்ட வந்து மாட்டும்ல, அப்போ இருக்குடா உனக்கு. நான் தூங்குறேன். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிறானுங்க.